தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் அதாவது மார்கழி மாத ராசி பலன் இது நடந்தே தீரும். பலன் மற்றும் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி பார்த்துட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ராகுவின் நிலை சாதகமாக தெரியவில்லை, சாதகமற்றதாக இருக்கின்றது. தனுசு ராசிக்கு ராகு சாதகமற்ற நிலை. குற்று 6வது வீட்டில் இருக்கின்ற 2வது மற்றும் 3வது வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் 3வது வீட்டில் இருக்கின்றார். கேது 10வது வீட்டில் அமர்ந்து சாதகமற்றதாக அமையும். உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் 5வது மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியாக வக்ர நிலையில் காணப்படுகிறது. இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை தருமா? என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கப் போகின்றீர்கள்? உங்களின் குடும்பம், தொழில், பணம் என்று சகலவற்றையும் முழுமையாக இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கான பரிகாரத்தையும் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சிலருக்கு தெரியாதபடியே சோப்பு கலரில் இருக்கு. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் பட்டனை கிளிக் பண்ணும் மூலம் நான் போட போகிற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம். இது வசிராஜி கைரேகை ஜோதிடம். இந்த சேனல்ல கைரேகை சம்பந்தம் மற்றும் ராசி, மாத ராசி பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள், வார வருடம் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன், சனி பயிற்சி பலன் எல்லாம் தனித்தனியாக ஒரு ராசிக்கும் போட்டுக்கின்றேன். ராசி வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சகல உங்களின் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற தொழில், குடும்பம் சகலவற்றையும் போடுறதோட நீங்கள் கூற வேண்டிய சிறு மந்திரம் ஒன்றும் போட்டுக்கிறேன். அது கூறி வருவதன் உங்கள் பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் கைரேகை சம்பந்தமாக கோடீஸ்வர யோகங்கள், பிரச்சனை தரும் கைரேகை, பிச்சைக்கார கைரேகை, ஏழையாகும் கைரேகை, ஏழையிலிருந்து கோடீஸ்வராகும் கைரேகை, தொழில் மற்றும் குடும்பம், குழந்தை என்று சகலவற்றையும் நீங்கள் கைரேகை வைத்து அதிர்ஷ்டம் தரும் குறியீடுகள், திடீரென தோண்டும் குறியீடு, திடீரென மறையும் குறியீடுகள் என்று சகலதையும் அறிந்து கொள்ளலாம். மேடுகள், ரேகைகள் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். சனிமேடு, குருமேடு மற்றும் ஆயில் ரேகை, புத்தி ரேகை, இதே ரேகை என்று சகல ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள் எல்லாத்தையும் உங்கள் கையில் இருக்கிறத அறிந்து கொள்றதுக்கு இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் பிளேலிஸ்ட்ல இல்லாட்டி வசிரஜின் கைரேகன் ஜோதிடம் சேனல் உண்டு. யூடிவி சேனல்ல சர்ச் பாரில் அடிச்சு கம பண்ணிட்டு இடைவெளி விட்டு இந்த பேரை என்ன சம்பந்தமாக அறிஞ்சு கொள்ள விரும்பினா அதை அறிஞ்சு கொள்ளலாம் எழுதி, இல்லாட்டி யூடியூப்ல வந்து நீங்கள் ஏதோ ஒரு உருவத்தில் இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல இருக்கிற வீடியோக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்கள். அது சம்பந்தம் அறிந்து கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். கைரேகை சம்பந்தம் சகல வீடியோகளும் போட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. பயிற்சி வாப்புகளும் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஒரு கேள்வி மட்டும் இந்த கொமாண்டில், யூடியூபில் இருக்கிற கொமாண்டில் எழுதிக்கொள்ளுங்கள். தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். இலவசமாக யூடியூபில் மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த ஃபோன் எடுத்தால் நான் எடுக்கிறேன் ஃபோன் நம்பரில் நேரம் இல்லை. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி முழுமையாக வடிவாக விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் தான் கைரேகை. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, தெளிவான ஒரு கேள்விக்கு இலவசமாக இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல எழுதி கேட்டுக்கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். அதாவது உங்களின்கான சாதகமான நிலையில் உள்ள கிரகங்கள், சாதகமற்ற நிலையில் உள்ள கிரகங்களின் நிலைமையை பார்த்தோம். இனி உங்களின் பலனை பார்ப்போம். உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் 5வது மற்றும் 12ஆம் வீட்டில் அதிபதியாக வக்ர நிலையில் காணப்படுகிறார். இதன் காரணமாகவும் மற்ற கிரகங்களின் காரணமாகவும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் கிரகங்களின் நிலையை சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். இனி தொடர்ந்து பார்க்கலாம். வாழ்க்கை முறை மற்றும் குடும்பத்தின் பல மாற்றங்கள் காணப்படும் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சி மீதமானதாக இருக்கும். குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். இந்த மாத தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றார். இதன் காரணமாக உங்கள் முயற்சிகள் முன்னேறும் மற்றும் உங்கள் தொடர்ச்சியான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இக்காலகட்டத்தில் உங்கள் வளர்ச்சியில் தடைகள் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. உங்கள்
தொழிலில் உங்கள் வளர்ச்சியில் கல்வியிலோ முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தடைகள் ஏற்படும், தொழிலில் தடைகளும் ஏற்படும், வியாபாரத்தில் தடைகள் ஏற்படும். அதே நேரம் பணம் வரும், அதே நேரம் சிறு சிறு செலவுகள் பணத்தை பெற்றுக்கொள்ளும் போது சிறு சிறு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளலாம். சுக்கிரன் உங்கள் 4ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு மன நிறைவுடன் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனுசு ராசி என்பவர்களே, கேது உங்கள் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் உங்கள் தொழில் தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீர்கள். கேதுவும் உங்களுக்கு, சுக்கிரனும் உங்களுக்கு, சனியும் உங்களுக்கு சாதகமாக தொழில் ரீதியான சாதகமான நிலைமைகளை கொடுப்பதனால் வெளிநாடு செல்வதற்கான, தொழில் தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். நீங்கள் நம்பிக்கையுடனும் முதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கையை வாழ்வீர்கள். தொழில்துறையிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு 80% டிசம்பர் மாத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களின் கிரக நிலைகள், திசைப்பலன்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் ஜாதகத்தில் இருக்கும் திசை கிரக நிலையை பொறுத்து இப்பலன் மாறுபடும். உங்களுக்கான பரிகாரம், வியாழன் அன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும். மகர ராசி